அனைவருக்கும் வணக்கம். 8ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான அரசு உதவித்தொகையுடன் கூடிய என்எம்எஸ் தேர்வு சேட் பகுதியில் அறிவியல் பாடத்திலிருந்து ஒரு 2 பாடங்களில் 20 மாதிரி வினாக்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த மாதிரி வினாத்தாளின் விடை விளக்கங்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம். வெல்கம் டு மணி மேத் போர்டு. 8ஆம் வகுப்பு அறிவியலில் வளரிளம் பருவமடைதல் அப்படிங்கிற பாடத்திலிருந்தும் 7ஆம் வகுப்பு அறிவியல் 3ஆம் பருவம் அன்றாட வாழ்வில் வேதியியல் அப்படிங்கிற பாடம் கொடுக்கப்பட்டிருக்கும். அந்த பாடத்திலிருந்து ஒரு 10 வினாக்களும் மொத்தமாக 20 வினாக்களின் விடை விளக்கங்களை பார்க்கலாம். இந்த 20 வினாக்களின் விடைகள் மட்டுமல்லாமல் கூடுதலான தகவல்களையும் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். கேள்வி எண் 61, கீழ்கண்டவற்றுள் ஆடம்ஸ் ஆப்பிள் என்பது எதை குறிக்கின்றது? சரியான விடை குரல் வளை. பாடப்புத்தகத்தில் உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிற பகுதியில் கொடுத்துருப்பாங்க. ஆண்களில் வளர்ந்து வரும் பெரிதாகி வெளியே துருத்தி கொண்டிருக்கும் குரல் ஒளி பெட்டகமானது ஆடம்ஸ் ஆப்பிள் எனப்படுகிறது. இதனால தான் ஆண்களின் குரலானது ஆழமாகவும் கரகரப்பாகவும் காணப்படுகிறது. வளரிளம் பருவம் என்ற சொல்லானது அடோலசர் என்ற லத்தீன் வார்த்தையிலிருந்து வந்ததாகும். இதன் பொருள் வளர்வதற்கு அல்லது முதிர்ச்சிக்கான வளர்ச்சி என பொருள்படும். பொதுவாக மனிதனின் வளர்ச்சியானது மழலை பருவம், குழந்தை பருவம், வளரிளம் பருவம், வயது வந்தோர் பருவம், நடுத்தர வயது மற்றும் முதுமை பருவம் என 6 பருவநிலைகளை உள்ளடக்கியது. இதில் வளரிளம் பருவம் தான் ரொம்ப முக்கியம். அதனால் பாடப்புத்தகத்தில் வளரிளம் பருவம் பற்றி கொடுத்துருப்பாங்க. குழந்தைகளுக்கு 13 வயது ஆகும்போது, அதாவது இதற்கு முன்னாடி 13க்கு முன்னாடி குழந்தை பருவத்தில் இருப்பீங்க. 13 வயதுக்கு மேலே வளரிளம் பருவத்துக்கு வந்துடுவீங்க. 13 வயது முதல் 19 வயது வரை உள்ளவர்களை வளரிளம் பருவத்தில் உள்ளவர்கள் அப்படின்னு சொல்லலாம். இது டீன் ஏஜ் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. டீன் ஏஜ்னால் 13, 14, 15, 19 வரைக்கும் டீன் அப்படின்னு முடியும். அதனால தான் 13லேருந்து 19 வரைக்கும் உள்ளவங்களை டீன் ஏஜ் வயதினர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த டீன் ஏஜில் தான் உடல் அமைப்பில் மாற்றங்கள் ஏற்படும். இந்த வளரிளம் பருவத்தில் தான் உயரம் பாருங்கள் மாற்றம் ஏற்படும். ஆண்களில் சராசரியாக 23 சென்டிமீட்டர் அதிகரிப்பாங்க. பெண்கள் சராசரியாக 26 சென்டிமீட்டர் வரை உயரம் வளர்வாங்க. எடையை பார்த்தோம்னா ஆண்கள் 17 கிலோகிராம் வரைக்கும் இன்க்ரீஸ் ஆவாங்க. பெண்கள் 19 கிலோகிராம் வரைக்கும் வெயிட்டில் இன்க்ரீஸ் ஆவாங்க. கேள்வி எண் 62, பெண்களில் அண்டம் விடுபட கீழ்கண்ட எந்த ஹார்மோன் தேவை? சரியான விடை லூட்டினைசிங் ஹார்மோன், ஆப்ஷன் 2. அண்டம் விடுபடுதல் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். 28 நாட்கள் கொண்ட மாதவிடாய் சுழற்சியில் அண்டமானது 14ஆம் நாள் விடுபடுகின்றது. கிட்டத்தட்ட 28 முதல் 30 நாட்களுக்கு ஒரு முறை அண்டகத்திலிருந்து முதிர்ச்சி அடைந்த அண்டமானது வெளியேறுகிறது. இவ்வாறு அண்டமானது அண்டகத்திலிருந்து வெளியேறுவது அண்டம் விடுபடுதல் என அழைக்கப்படுகிறது. ஆகவே இந்த பீரியட்ஸ்க்கு காரணமான ஹார்மோன் லூட்டினைசிங் ஹார்மோன், ஆப்ஷன் 2. கேள்வி எண் 63, ஆஸ்டியோபோரோசிஸ் என்ற எலும்பு உடையும் தன்மையை தடுக்க கீழ்கண்ட எந்த சத்து மிகுந்த உணவை எடுத்துக்கொள்ள வேண்டும்? எலும்பு அப்படின்னாவே கால்சியம் தான். சரியான விடை ஆப்ஷன் 2. குழந்தை பருவத்தில் நம்மளுடைய எலும்புகளில் கால்சியம் அதிகமாக இருக்கும். அதனால் ஏதாவது விபத்தின் போது எலும்பு உடைஞ்சா கூட அதை ஈஸியாக சரி பண்ணிட முடியும். ஆனால் வயது முதிர்ந்த காலங்களில் அப்படியல்ல, கால்சியம் குறைந்து எலும்பானது எளிதில் உடையும் தன்மையை பெற்றிருக்கும். அதாவது ஆஸ்டியோபோரோசிஸ். அதற்கு காரணம் கால்சியம் சத்து குறைபாடு தான். அதனால் கால்சியம் நம்ம அதிகமாக எடுத்துக்கணும். கேள்வி எண் 64, இரத்த சோகை நோய் ஏற்படாமல் தடுக்க உதவும் சத்து இரும்பு சத்து. இப்போ பள்ளிகள்லேயே பார்த்திங்கன்னா இரும்பு சத்து மாத்திரைகள் கண்டிப்பாக கொடுப்பாங்க. இந்த வளரிளம் பருவத்தில் நம்மளுடைய உடல் ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம். நம்ம முன்னாடியே பார்த்தோம். வளரிளம் பருவத்தில் ஆண்கள் பெண்கள் வாரியாக உயரம் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது, வெயிட் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுதுன்னு பார்த்தோம். அதனால் இந்த வளரிளம் பருவத்தில் சரிவிகித உணவு எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். கால்சியம் சத்து எலும்புக்கு உதவும். அதே மாதிரி இரத்த சோகை ஏற்படாமல் இருக்க இரும்பு சத்து உதவும். இரத்தத்தில் நீங்கள் இரும்பு சத்தை இன்க்ரீஸ் பண்ணோம்னா பச்சை இலை காய்கறிகள், கீரைகள், வெல்லம், இறைச்சி, சிட்ரஸ் பழங்கள், நெல்லிக்காய் மற்றும் முழு பருப்பு வகைகள் இவற்றை நீங்கள் வளரிளம் பருவத்தில் அதிகமாக உட்கொள்ளணும். மாதவிடாய் நேரத்தில் ஏற்படும் இரத்த இழப்பை ஈடு செய்ய பெண்கள் அதிக அளவில் இரும்புச்சத்து நிறைந்த உணவை எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆண்களை காட்டிலும் பெண்கள் இரும்புச்சத்தில் ரொம்ப கவனம் செலுத்தணும். கேள்வி எண் 65, நாளமில்லா சுரப்பிகளால் சுரக்கப்படும் வேதிப்பொருள் எது? சரியான விடை ஹார்மோன்கள். மனித உடலில் ஒரு 9 நாளமில்லா சுரப்பிகள் இருக்குது.
பீனியல் சுரப்பி, ஹைப்போதலாமஸ், பிட்யூட்டரி சுரப்பி, தைராய்டு சுரப்பி, தைமஸ், கணையம், அட்ரினல் சுரப்பி. விந்தகம் ஆண்களுக்கும் அண்டகம் பெண்களுக்கும் இருக்கும். நமக்கு இந்த பாடத்தில் ஒரு 2 நாளமில்லா சுரப்பிகள் பற்றி தான் கொடுத்துருப்பாங்க. விந்தகம், அண்டகம். ஆண்களில் விந்தகங்களால் சுரக்கப்படும் டெஸ்டோஸ்டிரான் அல்லது ஆண்ட்ரோஜன் எனப்படும் ஹார்மோன்களாலும், பெண்களில் அண்டகங்களால் சுரக்கப்படும் ஈஸ்ட்ரோஜன் எனப்படும் ஹார்மோன்களாலும் 2ஆம் நிலை பால் பண்புகள் கட்டுப்படுத்தப்படுகின்றன. இப்போ நாளமில்லா சுரப்பி விந்தகங்களில் இருந்து சுரக்கக்கூடிய ஹார்மோன் ஆண்ட்ரோஜன், நாளமில்லா சுரப்பி அண்டகம் அதிலிருந்து சுரக்கக்கூடிய ஹார்மோன்கள் ஈஸ்ட்ரோஜன். இப்போ நாளமில்லா சுரப்பிகளால் சுரக்கப்படும் வேதிப்பொருள் ஹார்மோன்கள் அப்படிங்கிறத நினைவில் வச்சுக்கணும். கேள்வி 66. கீழ்கண்ட ஹார்மோன்களில் எது தனித்த ஹார்மோன் அல்ல? சரியான விடை ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன், ஆப்ஷன் 3. ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் பெண் இனப்பெருக்க ஹார்மோன்களாகும். ஈஸ்ட்ரோஜன் மற்றும் புரோஜெஸ்டிரான் இந்த ரெண்டுமே சேர்ந்தது தான் பெண் இனப்பெருக்க ஹார்மோன். கேள்வி 67. லூட்டினைசிங் ஹார்மோன் பற்றிய கருத்தில் தவறானது எது? முதல் ஆப்ஷனில் பாருங்கள், பெண்களில் அண்டம் விடுபட உதவுகிறது. 2வது கேள்வியில் தான் பார்த்தோம், இது சரி. கார்பஸ் லூட்டியம் உருவாக்கத்திற்கு உதவுகிறது, இதுவும் சரி. ஆண்களில் விந்தகங்களில் காணப்படும் இடையீட்டு செல்களை தூண்டி டெஸ்டோஸ்டிரானை உற்பத்தி செய்கிறது, இதுவும் சரி. தைராய்டு தொடர்பான நோய்களை கட்டுப்படுத்த உதவுகிறது, இதுதான் தவறு. ஆகவே தவறான அந்த கருத்து ஆப்ஷன் 4. கேள்வி 68. அயோடின் பற்றாக்குறையால் ஏற்படுவது டேஸ்? ஈஸியாக சொல்லிடலாம், தைராய்டு தொடர்பான நோய்கள் வரும். கழுத்தெல்லாம் வீங்கி இருக்கும், முன்கழுத்து, அதுதான் தைராய்டு அப்படிங்கிற நோய். அயோடின் பற்றாக்குறை ஏற்பட்டுச்சுன்னா தைராய்டு தொடர்பான நோய்கள் வரும். இரும்புச்சத்து குறைபாட்டினால் இரத்த சோகை ஏற்படும். விட்டமின் ஏ குறைபாட்டினால் மாலைக்கண் நோய் ஏற்படும். கேள்வி எண் 69. ஆண்களின் வியர்வை சுரப்பிக்கு காரணமான ஹார்மோன் ஆண்ட்ரோஜன், ஆப்ஷன் 2. கேள்வி எண் 70. குழந்தை பிறப்பின் போது தசைகளை சுருங்க செய்து குழந்தை பிறப்பை எளிதாக்க உதவும் ஹார்மோன் ஆக்சிடோசின், ஆப்ஷன் 1. அதேபோல் புரோலாக்டின் அல்லது லாக்டோஜெனிக் ஹார்மோன் பாலூட்டுதலின் போது பாலை உற்பத்தி செய்வது இதன் பணியாகும். இந்த வளரிளம் பருவமானது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு பருவம். சரிவிகித உணவு எடுத்துக்கணும், அதிகப்படியான கார்போஹைட்ரேட் புரதங்களை எடுத்துக்கணும், அதுதான் வளர்ச்சிக்கு உதவும். அயோடின், இரும்புச்சத்து, கால்சியம் எல்லாத்தையும் நம்ம தேவையான அளவு எடுத்துக்கணும். பாலுறுப்புகள் சம்பந்தமான அறிவும் தன் சுத்தமும் தெரிஞ்சு வச்சுருக்கணும். அடுத்தது அன்றாட வாழ்வில் வேதியியல் தலைப்பிலிருந்து ஒரு 10 வினாக்களுக்கான விடைகளை பார்க்கலாம். கேள்வி எண் 71. ORS இன் விரிவாக்கம் ஓரல் ரீஹைட்ராக்சன் சொல்யூஷன், ஆப்ஷன் 1. ORS அப்படிங்கிறது ஒரு பவுடர், ஒரு பாக்கெட்டில் கொடுப்பாங்க, மெடிக்கலில் பார்த்துருப்பீங்க. வாய்வழி நீரேற்று கரைசல் தமிழில். இதில் என்ன இருக்கும்னா உப்பு, சர்க்கரை, நீர் ஆகியவற்றின் கலவை. பவுடர் மாதிரி இருக்கும், தண்ணியில் கலந்து குடிக்கணும். இது எதுக்காக நம்ம குடிக்கணும்னா, இது உடலில் அதிக வியர்வை, வாந்தி அல்லது வயிற்றுப்போக்கு மூலம் ஏற்பட்ட நீர் பற்றாக்குறையை சரி செய்வதற்கு இதை நம்ம எடுத்துக்கணும். வயிற்றுப்போக்கின் போது உடலின் நீர் சமநிலை வெகுவாக பாதிக்கப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் நீரோடு சேர்ந்து சோடியம் மற்றும் பொட்டாசியம் போன்ற தாதுப்புகளையும் நம் உடல் இழக்கிறது. நம் உடல் சரியாக இயங்கணும் அப்படின்னா சோடியம் அப்படிங்கிற தாது உப்பு தேவைப்படும். செயற்கையான உப்பு நீர் கரைசலை நம்ம உடலுக்கு செலுத்தும் போது தண்ணீர் மற்றும் சோடியம் ஆகியவை நேரடியாக இரத்த ஓட்டத்திற்குள் மாற்றப்படுகின்றது. கேள்வி எண் 72. உடல் வெப்பத்தணிப்பிகள் டேஸ் என்ற வேதிப்பொருளின் அளவை டேஸ் செய்து உடல் வெப்பத்தை கட்டுப்படுத்துகிறது? புரோஸ்டாக்லாண்டின் என்ற வேதிப்பொருளின் அளவை குறைக்க செய்து உடல் வெப்பத்தை கட்டுப்படுத்துகின்றது. சரியான விடை ஆப்ஷன் 3. உடல் வெப்பத்தணிப்பி அப்படிங்கிற பாடத்தில் கொடுத்துருப்பாங்க. நமது உடலின் வெப்பநிலை 98.4 டிகிரி ஃபாரன்ஹீட் முதல் 98.6 டிகிரி ஃபாரன்ஹீட் தான் இருக்கணும். அதுக்கு மேலே நம்ம பாடி ஹீட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நமக்கு காய்ச்சல் வந்துருச்சுன்னு அர்த்தம். காய்ச்சலுக்கு நோய் கிருமிகள் தான் காரணம். நமக்கு நோய் தொற்று ஏற்பட்டவுடன் நோய் எதிர்ப்பு அமைப்பானது பைரோஜன் என்ற வேதிப்பொருளை வெளியிடுகிறது. ஹைப்போதலாமஸின் முக்கிய பணியே உடல் வெப்பநிலையை கட்டுப்படுத்துறது தான். ஹைப்போதலாமஸ் தான் என்ன பண்ணோம்னா புரோஸ்டாக்லாண்டின் அப்படிங்கிற வேதிப்பொருளை வெளியிடுகிறது. இது நம் உடலின் வெப்பநிலை அதிகரிக்க காரணமாகிறது. ஆன்டிபைரக்டிஸ் என்பது காய்ச்சலை குறைக்கும் வேதிப்பொருளாகும். இது என்ன பண்ணோம்னா புரோஸ்டாக்லாண்டின் உற்பத்தியை ஒடுக்கி காய்ச்சலை குறைக்கிறது.
கேள்வி எண் 73 ஒவ்வாமை நீக்க மருந்து எது? ஆன்டிகிஸ்டாமைன், டிஃபென்ஹைட்ரமைன், குளோர்ஃபெனிரமைன், சிமெட்டிடின், அனைத்தும். இந்த மூன்றுமே ஒவ்வாமை நீக்க மருந்து தான். ஆகவே அனைத்தும் அப்படிங்கிற விடை தான் சரியானது. கேள்வி எண் 74 பொறுத்துக. அமில நீக்கி MgOH2, மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு, நுண்ணுயிர் கொல்லி பென்சிலின், வலி நிவாரணி கோட்டின், உடல் வெப்ப தணிப்பி ஆஸ்பிரின். சரியான விடை ஆப்ஷன் 2. அமில நீக்கி ஆங்கிலத்தில் ஆன்டாசிட். அமிலத்தன்மை என்பது இரைப்பையில் அதிகமாக சுரக்கும் அமிலத்தின் காரணமாக ஏற்படும் அறிகுறியாகும். நமது வயிற்றில் இயற்கையாகவே இரைப்பை நீர் அல்லது ஹைட்ரோக்ளோரிக் அமிலத்தை சுரக்கிறது. அந்த ஹைட்ரோக்ளோரிக் அமிலம் நமக்கு நல்லது தான் செய்யும். உணவுகளை சிறிய துகள்களாக்கி செரிமானத்துக்கு உதவும். ஆனால் அமில உணவுகள், கார உணவுகள், குடிப்பழக்கம், நீரிழிவு, மன அழுத்தம் ஆகியவற்றின் காரணமாக அமிலம் அதிகமாக சுரக்க ஆரம்பிச்சிடும். அந்த அதிகப்படியான அமிலம் வயிற்றுப்பகுதியிலிருந்து நம்மளுடைய உணவு குழாய் வரைக்கும் சென்று வரும். நமக்கு அமிலத்தன்மை அல்லது நெஞ்செரிச்சல் உண்டாகும். அதுக்கு நாம் எடுத்துக்கிற மருந்துக்கு ஆன்டாசிட் என்று பெயர். பெரும்பாலான அமில நீக்கிகள் சோடியம் பைகார்பனேட், கால்சியம் கார்பனேட், மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு, மெக்னீசியம் கார்பனேட், மெக்னீசியம் அலுமினியம் ஹைட்ராக்சைடு ஆகியவை ஆகும். மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு அப்படிங்கிறது ஒரு காரம். இப்போ அமிலத்தோடு வினைபுரிந்து நடுநிலையாக்கிறோம். அடுத்தது நுண்ணுயிர் கொல்லி, இங்கிலீஷில் ஆன்டிபயாட்டிக்ஸ். ஆன்டிபயாட்டிக் மருந்தானது எதிர்பாராத விதமாக கண்டுபிடிக்கப்பட்டது. 1928ஆம் ஆண்டு அலெக்சாண்டர் ஃப்ளெமிங் என்பவர் பெனிசிலியம் நொட்டேட்டம் என்ற பூஞ்சையானது ஸ்ட்ரிப்டோகாக்கஸ், மெனிங்கோகாக்கஸ் மற்றும் டிப்தீரியா பேசிலஸ் போன்ற பாக்டீரியாக்களை அழிக்கின்றது என்பதை கண்டறிந்தார். ஆகவே உலகின் முதல் ஆன்டிபயோட்டிக் மருந்து பெனிசிலியம் நொட்டேட்டம் என்ற பூஞ்சையிலிருந்து கண்டறியப்பட்டது. கேள்வி எண் 75 5 கிலோகிராம் எரிபொருளானது எரிந்து 20,000 கிலோ ஜூல் வெப்பத்தை வெளியிடுகிறது எனில் அதன் கலோரி மதிப்பு என்ன? கலோரிஃபிக் மதிப்பு கண்டுபிடிப்பதற்கான ஃபார்முலா உற்பத்தி செய்யப்படும் வெப்பம் டிவைடட் பை எரிக்க பயன்படுத்தப்படும் எரிபொருளின் அளவு. இப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 20,000 கிலோ ஜூல் வெப்பத்தை வெளியிடுகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 20,000 பை எரிபொருளின் அளவு எவ்வளோ? 5 கிலோகிராம். 5ஆல் வகுத்துக்கலாம். 5 20. இப்போ இங்கே இருக்கிற ஒரு 3 0. 4,000 கிலோ ஜூல் பை கிலோகிராம். சரியான விடை ஆப்ஷன் 2. கேள்வி எண் 76 பின்வருவனவற்றுள் அதிக கலோரி மதிப்பு கொண்ட எரிபொருள் எது? சந்தேகமில்லை, அது ஹைட்ரஜன் தான். ஆப்ஷன் 3 1,00,000 கலோரிபிக் மதிப்பு கொண்டது. டீசல் மீத்தேனுக்கு இதை விட அதிகம். டீசல் 4,50,000 கலோரிஃபிக் மதிப்பு, மீத்தேன் 5,00,000 இருக்குது. ஸோ அது ஆப்ஷனில் இல்லை. இங்கே இந்த 3ல் ஹைட்ரஜன் தான் அதிகம். கேள்வி எண் 77 அதிக மின்னழுத்தம் பயன்படுத்தப்படும் இடங்களில் ஏற்படும் மின்சார தீயை அணைக்க கீழ்கண்டவற்றுள் எதனை பயன்படுத்தலாம்? உலர்தூள். ஆப்ஷன் 1. பள்ளிகளில் மற்றும் முக்கியமான அலுவலகங்களில் மக்கள் கூடும் இடங்களில் எல்லாமே தீ அணைப்பான் வச்சுருப்பாங்க. ஒரு ரெட் கலர் சிலிண்டர் மாதிரி இருக்கும். அதில் என்ன ஃபில் பண்ணியிருப்பாங்கன்னா உலர்ந்த வேதித்தூள் அதை ஃபில் பண்ணியிருப்பாங்க. மேலே கார்பன் டை ஆக்சைடு கேஸ் தண்டு இருக்கும். தீயணைப்பான் ஒரு 5 வகையாக பிரிச்சிருப்பாங்க. நெருப்பின் வகைகளையும் 5 வகையாக பிரிச்சிருப்பாங்க. கேள்வி எண் 79 பொறுத்துக. ஆன்டிபைரட்டிக் உடல் வெப்பநிலையை குறைக்கும். வலி நிவாரணி வலியை குறைக்கும். அமில நீக்கி மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு முன்னாடி கூட நம்ம கொடுத்துருந்தாங்க. பாஸ்பரஸ் தன்னிச்சையாக எரிதல். கார்பன் டை ஆக்சைடு தீ அணைப்பான். தீ அணைப்பான் ஒரு 5 வகையாக இருக்குதுன்னு சொன்னோம் இல்லையா? அந்த கார்பன் டை ஆக்சைடும் அதில் ஒன்று. நெருப்பு எரியறதுக்கு ஆக்சிஜன் தேவை. ஆக்சிஜன் நிறையா இருக்கும்போது நெருப்பானது நல்லா கொழுந்து விட்டு எரியும். அந்த இடத்துல கார்பன் டை ஆக்சைடை செலுத்தும் போது நெருப்பு அணைஞ்சிரும். சரியான விடை ஆப்ஷன் 1. கேள்வி எண் 80 சுற்றுச்சூழலை பாதிக்காத வாயு இயற்கை வாயு தான். கார்பன் டை ஆக்சைடு உலக வெப்பமயமாதலுக்கு வழிவகுக்கிறது. கார்பன் மோனாக்சைடு சுவாச பிரச்சனைக்கு வழிவகுக்கிறது. நைட்ரஜன் டை ஆக்சைடு சல்ஃபர் டை ஆக்சைடு ரெண்டும் சேர்ந்து அமிலமலையை உருவாக்கும். ஆகவே சுற்றுச்சூழலை பாதிக்காத வாயு இயற்கை வாயு.
மற்றொரு பாடத்தலைப்பிற்கான மாதிரி வினாத்தாள்களின் விடை விளக்கங்களை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.